ஹாய், நம்ம இப்போ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸஸ்னால் என்னன்னு பார்ப்போம். ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி எடுப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி நல் மேட்ரிக்ஸ் இல்லாட்டி ஜீரோ மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. நல் மேட்ரிக்ஸ் ஆர் ஜீரோ மேட்ரிக்ஸ்னால் ஜீரோ ஃபுல்லாக மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக ஜீரோவாக இருக்கிறது பேர் தான் நல் மேட்ரிக்ஸ் இல்லாட்டி ஜீரோ மேட்ரிக்ஸ். இப்போ 2x2ல் எல்லாமே ஜீரோவாக இருக்குது. 3x3லேயே ஃபுல்லாக ஜீரோவாக இருக்குது. இப்போ 4x4லேயும் ஃபுல்லாக ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது பேர் தான் நல் மேட்ரிக்ஸ் இல்லாட்டி ஜீரோ மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. அதோட ரேங்க் என்னென்னா இது ஏசிக்கல் இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்கன்னா அதோட மேட்ரிக்ஸ் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ சிக்கல் டு ஜீரோன்னு சொல்லுவாங்க. நல் மேட்ரிக்ஸ்னாவே ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் சிக்கல் டு ஜீரோ. இதே இது ஈஃப் ஏ இஸ் நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் ஏதாச்சும் ஒன்று நான் ஜீரோ ஏ இருந்துச்சுன்னா அந்த ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்னாக இருக்கும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்னாக இருக்கும். ஈஸி. இப்போ ஃபுல்லாக ஜீரோ 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 இந்த இடத்துல மட்டும் ஒரு ஒன்று இருக்குது அப்படின்னா என்ன இந்த ஏ இஸ் அண்ட் நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் தென் இந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன் ஆகிருக்கும். இந்த இதில் ரேங்க் ஒன் இந்த ஜீரோ இது எலிமினேட் பண்ணிடுவோம். மற்ற ஒன்றே தான் இருக்கா, அதனால ரேங்க் ஒன். இதே 3x3ல் ஒன்று இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒன்று நான் ஜீரோவாக இருக்குது மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா ஒன் இல்லாட்டி அதுக்கு மேலே சொல்லுவோம். இப்போ ஐ பி ஏ யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸ். ஐ பி ஏ யூனிட் மேட்ரிக்ஸ் இல்லாட்டி ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸ் ஆர்டர் ஆஃப் n இன்டூ n. இந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் IN சீக்வல் டு n. IN சீக்வல் டு n. IN அப்படின்றது என்னன்னா இப்போ 2x2னா I2 ரெப்ரசென்ட் பண்ணுவோம். n இதுதான் n. இதை நம்ம 2 ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இந்த ரேங்க் என்னதுன்னா n-குரிய வேல்யூ தான். n இவ்வளோ. இப்போ 2x2னா 2 ரேங்க் 2. 3x3 இருந்துச்சுன்னா ரேங்க் வில் பி 3. 4x4 இருந்துச்சுன்னா ரேங்க் வில் பி 4 நம்ம சொல்லிக்கலாம். 5x5ல யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸ்னு சொல்கிற இது இருந்துச்சுன்னா 5. இப்போ I2 சீக்வல் டு 1. யூனிட் மேட்ரிக்ஸ்னா 1 1 இங்கே மீதி எல்லாமே ஜீரோ இருக்கும். டயகனல்ஸ் மட்டும் 1 இருக்கும், மீதி எல்லாமே ஜீரோ இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் யூனிட் மேட்ரிக்ஸ். 1 1 0 0 போனால் ரேங்க் வில் பி 2. 3க்கு 1 1 1 டயகனல்ஸில் இருக்கா, மீதி எல்லாமே ஜீரோவாக இருக்குது, ரேங்க் வில் பி 3. இது 4 காரணம் அதே தான். இப்போ அடுத்த சம்மு if A is a matrix of order m into n. இந்த மேட்ரிக்ஸ் ஆர்டர் m into n அப்படின்னா 2 into 3 இருக்கலாம், இல்லாட்டி 3 into 2 இருக்கலாம். மேட்ரிக்ஸ் 4 into 4 4 into 3 இருக்கலாம், 3 into 4 இருக்கலாம், இல்லாட்டி 5 into 3 5 into 2 எப்படி வேணாலும் இருக்கலாம். மேட்ரிக்ஸ் will be இப்படி இருக்கணும். இதில் இந்த ஏ ஆஃப் தி மேட்ரிக்ஸ் ஆர்டர் m into n இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸில் இருக்கும் போது இந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா மினிமம் ஆஃப் mn. மினிமம் ஆஃப் mn எது மினிமமாக இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ m 2ன்னு வச்சுக்கலாம், இந்த இதை எடுத்துக்கலாம். இப்போ மினிமம் இந்த இதில் பார்க்குறோம். மினிமம் இதில் என்னது 2-ஆ 3-ஆ 2 தான் நம்மளுக்கு மினிமமாக இருக்கும். அதனால நம்ம 2 செலக்ட் பண்ணிக்கணும். ஏ ஆஃப் தி மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 2-ஆ இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் பார்ப்போம். 3 into 4 கொடுத்துருக்காங்க மேட்ரிக்ஸில். அப்புறம் இதோட மினிமம் என்ன 3 தான் மினிமமாக இருக்கும். ஏ 3 இதான் ஆன்சராக இருக்கும். ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் வில் பி திஸ். அதுக்கடுத்து இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த ஏ 1 2 3 4 5 6ன்னு கொடுத்துருக்காங்க. இது 2 ரோ 3 காலம் இருக்குது. அதனால 2x3 இருக்கும். இப்போ ரேங்க் என்ன ஆகும், மினிமம் ஆஃப் திஸ் எடுக்குமா 2 தான் மினிமம். அதனால் மினிமம் ஆஃப் ரேங்கை செலக்ட் பண்ணிடுறோம். ஓகேவா. அதுக்கடுத்து இஃப் ஆல் டிட்டர்மெண்ட் ஆஃப் 2 into 2 equal to 0. ஆல் டிட்டர்மெண்ட் இந்த இதில் டிட்டர்மெண்ட் எல்லாமே 0. இப்போ இதை மல்டிப்ளை இதை 2x2 எடுப்போம். இந்த 2 மட்டும் எடுப்போம். இப்போ 5 minus 8 3 வருது, -3 வருதா. அப்படின்னா டிட்டர்மெண்ட் 0 ஆகலை. அப்படி டிட்டர்மெண்ட் 0 ஆச்சுன்னா இப்போ 4 4 இங்கே 4 4 இருக்கு. ஸோ இது பண்ணால் 16 minus 16 சீக்கிரம் என்ன ஆன்சர் வில் பி 0. டிட்டர்மெண்ட் 0 ஆயிடுச்சு. இப்படி 2x2ல் ஆல் டிட்டர்மெண்ட் 2 into 2 0 ஆச்சுன்னா ரேங்க் லெஸ் தென் 2 ஆயிருக்கும். ஓகேவா. if all at least one determinant of 2 into 2 is non-zero, then rank equal to 2. rank equal to 2. if all
அட்லீஸ்ட் ஒன் டிட்டர்மெண்ட். ஏதாச்சும் ஒரு டிட்டர்மெண்ட் வந்து 2 into 2 இருக்கும் போது, இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு இது வந்து 2 into 2 வந்து நம்ம எடுக்கும் போது நான் ஜீரோவாக இருந்துச்சுன்னா வந்து ரேங்க் வந்து = 2ன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போதே நம்மளுக்கு இருந்துச்சு 5 - 8 = -3ன்னு வந்துச்சு. இது வந்து நாட் = 0வாக இருக்குது. நான் ஜீரோவாக இருக்குது, நாட் = 0வாக இருக்குது. அப்படின்னா வந்து ரேங்க் வந்து will be வந்து 2. ரேங்க் will be 2. அதுக்கடுத்து வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அடுத்து இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் வந்து 1 2 3 4 -2 0 5 7 2 into 4 வந்து பார்க்குறோம். 2 into 4 வந்து பார்க்கும்போது ஏவோடது மினிமம் வந்து பார்க்குறோம். மினிமம் வந்து என்ன, இதில் வந்து மினிமம் வந்து பார்க்கணும். மினிமம் பார்க்கும்போது வந்து 2 இருக்குது, அதனால வந்து 2 வந்து போட்டாச்சு. மினிமமோட வேல்யூ வந்து பை வந்து செக்கிங் த டிட்டர்மெண்ட் ஆஃப் த எனி ஒன் ஆஃப் 2 into 2 வந்து இஸ் நாட் 0. ஹியர் வந்து A = ரேங்க் ஆஃப் வந்து A வந்து = 2ன்னு கொடுக்குறாங்க. 1 மைனஸ் போடும்போது இந்த இடத்துல ப்ளஸ் ஆயிரும் 4 = 5. இந்த இதே வந்து நாட் = வந்து 0வாக இருக்குது. அப்படின்னா வந்து ரேங்க் = 2. ஓகேவா. இப்போ டிட்டர்மெண்ட் வந்து செக்கிங் பண்ணுவோம். டிட்டர்மெண்ட் செக்கிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் டிட்டர்மெண்ட் வந்து செக் பண்ணும்போது 0வாக இருக்குது. இப்போ செகண்ட் டிட்டர்மெண்ட் செக் பண்ணும்போதும் 0வாக இருக்குது. தேர்டு டிட்டர்மெண்ட் வந்து செக் பண்ணும்போது 0வாக இருக்குது. ஃபோர்த்தை வந்து நம்ம செக் பண்ணவே வேணாம். ஏன்னா வந்து தி மஸ்ட் பி ரோ வந்து ஐடென்டிக்கலாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். இப்போ 1 1 1 1 போது இங்கே வந்து வேறு ஒரு வேல்யூ இருக்குது 4 5, திருப்பி வந்து 1 1 1 இருக்குன்னா இந்த ரோ வந்து ஏதோ ஒன்று ஐடென்டிக்கலாக இருக்குது. அதனால சம் காமனாக இல்லாட்டி வந்து ஒரு காமன், இது வந்து 2 2 2 இது வந்து காமனாக தான். காமன் வேல்யூ இந்த பார்க்கும்போது ஒரே ஒரு இது வந்து காமனாக வந்து எடுத்துக்கலாம். 2 வந்து காமனாக எடுத்துக்கோமா, 1 1 வந்துருமா. அதில் காமன் டேர்ம் வந்து ஏதாச்சும் ஃபேக்டர் வந்து இருக்கலாம். அதனால வந்து எல்லாமே வந்து 0வாக இருக்குது. அப்போனா வந்து ரேங்க் வந்து வில் பி வந்து லெஸ் தேன் மினிமம் வந்து mn இருக்கும். இல்லாட்டி நாட் = மினிமம் ஆஃப் mn வந்து இருக்கும். நாட் = மினிமம் ஆஃப் mn இருக்கும், இல்லாட்டி வந்து மினிமம் ஆஃப் nn வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ வந்து நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வந்து டிட்டர்மெண்ட்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு அப்புறம் வந்து உள்ள போயிடணும். அடுத்த சம்க்கு வந்து என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வந்து டிட்டர்மெண்ட். இஃப் 2 rows or columns of the matrices are வந்து ஐடென்டிக்கல் then the determinant = 0. இப்போ வந்து டிட்டர்மெண்ட் வந்து 3 × 3 வந்து போடும்போது இந்த வேல்யூ வந்து 0 ஆகுது. இப்போ வந்து ஐடென்டிக்கல் இந்த இது வந்து ஃபஸ்ட்டு ரோ தேர்ட் ரோ வந்து ஐடென்டிக்கலாக இருக்குது அப்படின்னா வந்து டிட்டர்மெண்ட் வந்து 0. இது பார்த்துமே வந்து சொல்லிடுறேன்னா டிட்டர்மெண்ட் வந்து 0. ஐடென்டிக்கலாக இருந்துச்சுனாவே வந்து டிட்டர்மெண்ட் வந்து 0. இஃப் தி 2 rows ஆர் வந்து மேட்ரிக்ஸஸ் வந்து இன்டர்சேஞ்ச் இந்த சைன் ஆஃப் தி டிட்டர்மெண்ட் வந்து சேஞ்ச். இவன் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு ரோலேருந்து இப்போ வந்து இங்கேருந்து இதுக்கு வந்து மாறுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 rows ஆர் தி காலம்ஸ் ஆஃப் தி இன்டர்சேஞ்ச் இந்த சைன் ஆஃப் தி டிட்டர்மெண்ட் வந்து இங்கே செகண்ட் ரோ காலமில் இருக்கிறத வந்து ஃபர்ஸ்ட் காலத்துக்கு வந்து மாற்றுறோம். அப்படின்னா வந்து சைன் வந்து மாறும், டிட்டர்மெண்ட் ஆஃப் தி சைன் வந்து மாறும். If the 3 rows are the column of the matrices are interchanges, then the sign of the determinant வந்து is unaltered. அதுக்கு வந்து சேம் ஆர் வந்து அன்சேஞ்ச் ஆகும். ரிமைன்ஸ் சேம் அப்படியே வந்து இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரோவை வந்து தேர்ட் ரோவாக மாற்றுறோம், செகண்ட் ரோவை வந்து ஃபஸ்ட் ரோவாக மாற்றுறோம், தேர்ட் ரோவை செகண்ட் ரோவாக மாற்றும் போது இந்த ஒரு டிட்டர்மெண்ட்டில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது, அப்படியே வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து இந்த டிட்டர்மெண்ட் ஆஃப் தி மேட்ரிசஸ் இந்த எனி காலம் வந்து கண்டைன் இந்த சம் ஆர் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி 2 எலமெண்ட் தென் இட் கேன் பி ஸ்பிளிட் இன்டு தி சம் ஆர் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி 2 டிட்டர்மெண்ட்ஸ். இப்போ a² + வந்து 1 கொடுத்துருக்காங்க, b² b³ + 1 c² c³ + 1 வந்து கொடுத்துருக்காங்களா. இப்போ வந்து இந்த எல்லாமே வந்து ஒன்றா தான் இருக்குது. இங்கே மட்டும் வந்து ப்ளஸ் டேர்ம் வந்து இங்கே இருக்குது, சம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருந்தாலுமே என்ன பண்ணணும்னா இது எல்லாமே போட்டுட்டு இந்த பக்கம் வந்து இந்த வேல்யூ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம். தனியாக 2 தான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் நான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. இவ்வளோதான் வந்து டிட்டர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ். இந்த டிட்டர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு இப்போ ரேங்க் ஆஃப் வந்து மேட்ரிக்ஸஸ் வந்து எப்படி வந்து போடலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் வந்து 2 ரேங்க் ஆஃப் வந்து மேட்ரிக்ஸஸ் வந்து 2 - 1 3 1 1 4 - 2 1 5 2 4 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 × 4 மேட்ரிக்ஸஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ரேங்க் வந்து என்ன அப்படின்னாங்க. நம்ம இந்த இதை வச்சு பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், 3 மினிமம் வந்து செலக்ட் பண்ணிடுவோம். ப்ராப்பர்ட்டி வச்சு பார்க்கும்போது வந்து இது மினிமம் வந்து செலக்ட் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து வந்து செக்கிங் ப்ராப்பர்ட்டி, செக்கிங் தி டிட்டர்மெண்ட்டை வந்து செக் பண்ணும்போது ஏதாச்சும் ஒன்று வந்து நான் ஜீரோவாக இருந்துச்சுன்னா வந்து நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துடும்,
ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து 2 ஆயிரும். இப்போ வந்து நம்ம செக் பண்ணுறோம். இதுக்கு வந்து 8 ஆகுது. 8 மைனஸ் ப்ளஸ் 1 ஆயிடுது. இதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 8 மைனஸ் போடுவோம், இங்கே மைனஸ் ஈக்குவல் டு 9 ஆயிடுது. அதனால வந்து நாட் ஈக்குவல் டு 0 ஆகுது. நாட் ஈக்குவல் டு 0 ஆனால் என்ன? ரேங்க் வந்து இப்படியே 2. இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். நீங்கள் வந்து மொதல் ரேங்க் வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு ரோ வந்து 0 ஆக்கணும். ஓகேவா? அப்படின்னா தான் வந்து ஆன்சர் வரும். இப்போ அடுத்து இது வந்து 1 2 3 1 4 2 2 6 5 செக்கிங் டிட்டர்மினன்ட் வந்து பண்ணால் ஏதாச்சும் ஒரு இது வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் ரேங்க் வில் பி வந்து என்ன? 2. இப்போ வந்து பாருங்கள் 4 மைனஸ் 2 ஈக்குவல் டு 2. முதல்லே வந்து நாட் ஈக்குவல் டு 0 ஆயிருச்சு. நாட் ஈக்குவல் டு 0 ஆயிருச்சுன்னா வந்து ரேங்க் வில் பி 2. இவ்வளோ தான் ஃபைனல் ஆன்சர். இதான் வந்து 1 மார்க்கில் வந்து கேட்பாங்க. இப்படி பண்ணும்போது ஈஸியாக வந்து போட்டுட்டு போயிடலாம். ரேங்க் மட்டும் வந்து நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சாலே போதும், டக்கு டக்குன்னு போட்டுடலாம். 1 2 3 1 4 2 2 6 5 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்? ரேங்க் R1 R2 R3யா? இப்போ வந்து R3 வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். R3 சேஞ்ச் பண்ணோம்னா வந்து R3 மைனஸ் R1 R2. இதை வந்து பார்க்கும் போதே தெரிஞ்சிருது. இது ரெண்டையும் வந்து ப்ளஸ் பண்ணால் தான் இதோட வந்து ஃபைனல் ஆன்சர் வந்து கிடச்சிருக்குன்ட்டு தோணுதா? இப்போ வந்து 1 வந்து ப்ளஸ் பண்ணால் வந்து 2 + 4 வந்து 6 3 + 2 வந்து 5. அப்போனா R3 வந்து நம்ம இது ரெண்டையும் வந்து ப்ளஸ் பண்ணாவே வந்து ஆன்சர் கிடச்சிரும். ரேங்க் பேலன்ஸ் வந்து இருக்கிறது என்ன? இங்கே ஒரு ரோ இருக்குது, இங்கே ஒரு ரோ இருக்குது. அப்படின்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? இப்போ வந்து 1 2 3 மைனஸ் 1 2 2 0 5 6 3 × 3ல் வந்து இருக்குது. 3 × 3ல் இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? 3 மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும். இதில் வந்து பார்க்கணும் ஏதாச்சும் வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா? சேஞ்ச் பண்ண இப்போ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். இந்த இது வந்து 0ல் இருக்குது ஆல்ரெடி. அதனால் வந்து அப்படி பார்க்கணும். இந்த இதை மைனஸ் பண்ணி பார்ப்போம். R1 R2 இல்லாட்டி வந்து R1 மைனஸ் R2. ஓகேவா? R1 மைனஸ் R2 இல்லாட்டி வந்து R2 ப்ளஸ் R1 போட்டு பார்ப்போம். R2 ப்ளஸ் R1னா வந்து இந்த இடம் வந்து ஃபைனல் ஆன்சர் வந்து எப்படி இருக்குன்னா வந்து 1 2 3 R1 வந்து R2 வந்து -1 ப்ளஸ் 1 = 0. 2 ப்ளஸ் வந்து 2 4. இந்த இதுக்கு வந்து என்ன ஆகும்? 5. ஆன்சர் வந்து 5 6. இதை என்ன பண்ணாலுமே வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து பண்ண முடியாது. அப்படி எந்த ஒரு சேஞ்சஸ் வந்து கீழே இருந்து ஒரு ரோவை இல்லாட்டி காலம் வந்து ஏதாச்சும் ஒன்று 0 ஆக்கணும். 0 ஆக்க முடியலன்னா வந்து அப்படி வந்து ரேங்க் வந்து அப்படியே தான் போட முடியும். ஓகேவா? ரேங்க் வந்து 3 நோ சேஞ்சஸ், எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து 0 ஆக்க முடியாது. ஒரு ரோவை இல்லாட்டி வந்து காலம் வந்து 0 ஆக்கணும். ஃபுல் டேர்மே வந்து 0 ஆக்குனா வந்து நம்ம வந்து ரேங்க் வந்து கம்மி பண்ணிடலாம். ரேங்க் வந்து 2 1 சொல்லிக்கலாம். இப்போ வந்து எந்த ஒரு இதையும் வந்து சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னா வந்து ரேங்க் அப்படியே தான் வரும். ரேங்க் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் 3 தான் வந்து வருது. இப்போ வந்து 1 4 5 2 6 8 3 7 22 3 × 3ல் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்க்கும்போதே வந்து ஏதாச்சும் வந்து சேஞ்ச் பண்ண முடியுதா? கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இதை வச்சு மல்டிப்ளை பண்ணி பார்த்து இது பண்ணோம்னாலும் வந்து டைம் தான் வேஸ்ட்டு. இது வந்து எப்படினாலும் வந்து கம்மி பண்ணவே முடியாது. அப்புறம் வந்து ரேங்க் வந்து என்ன? 3 தான். ஓகேவா? 1 3 4 3 3 9 12 3 1 3 4 1 வந்து போடுறோம். 3 × 4 3 rows 4 காலம்ஸில் வந்து இருக்குது. ரேங்க் வந்து என்ன? மினிமம் ஆஃப் வேல்யூ வந்து மினிமம் வந்து பார்ப்போமா? மினிமம் ஆஃப் MN வந்து பார்க்கும்போது 3 × 4 வந்து 3 தான் வந்து மினிமம். அதனால வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். செக்கிங் த டிட்டர்மினன்ட் ஆஃப் எனி வந்து 1 வந்து 2 = நாட் வந்து = 0 போடும்போது இதை வந்து போடுங்க 9 9. அதுக்கடுத்து இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்னாகும்? 9 0 ஆயிடுச்சா? 0 ஆயிடுச்சு. ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்து வரணும். அப்படி வந்துச்சுன்னா வந்து 9 9 வந்துச்சு. 12 இந்த இங்கே வருங்க 9 12 இங்கே வந்து கண்டிப்பாக இது வந்து அடியாகாது. அதனால வந்து இது வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்து வந்திருக்கு. நம்ம ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் வந்து 2 வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் வந்து 2 செலக்ட் பண்ணாலுமே வந்து இப்போ திருப்பி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 1 3 4 3. இப்போ வந்து இங்கே பாருங்கள் 3 9 12 3 இருக்கு. இது வந்து 3 வந்து காமனாக இருக்குது. 3 வந்து காமனாக எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறது 1 3 4 1 மட்டும்தான் இருக்கும். இந்த R2வும் R3யும் வந்து பார்க்க எப்படி இருக்குது? ஐடென்டிக்கலாக இருக்குது. R2 R3 வந்து பார்க்க வந்து எனக்கு வந்து ஐடென்டிக்கலாக இருக்குது. ரெண்டுமே வந்து ஐடென்டிக்கலாக இருக்கனால இது ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணாவே வந்து போதும். ஆன்சர் பி 2. பேலன்ஸ் இருக்கிறத வந்து நம்ம ரேங்க் வந்து செலக்ட் பண்ணிடலாம் 2. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து லாஸ்ட்
அதுக்கடுத்து வந்து 1 1 -1 2 -3 4 3 -2 3ன்னு கொடுத்துருக்காங்க. முதல் வந்து செக்கிங் த டிட்டர்மெண்ட் ஆஃப் வந்து எனி ஒன் வந்து 2 × 2 வந்து நாட் ஈக்குவல் டு 0 ஒன்று எடுக்கிறோம். நாட் ஈக்குவல் டு 2 3 -2னா வந்து 1 வந்து எப்படி இருந்தாலும் வரும். அதனால வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்து முதலே வந்துச்சு. ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் வந்து 2 வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அது கரெக்டாக வந்து செக் பண்ணி நம்ம வந்து திரும்பியும் செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் வந்து 2 இதாகிடுச்சு. அப்புறமேல வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். செக் பண்ணும்போது என்னாகும், ஏதாச்சும் வந்து ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது வந்து 3 இருக்குது. 3ன்ற போது இந்த ரெண்டையும் வந்து ப்ளஸ் பண்ணி பார்த்தா ஆன்சர் வருதான்னு செக் பண்ணலாம். முதல் வந்து 1 2னா அந்த 1 + வந்து 2னா வந்து 3ன்னு வரும். இதையும் வந்து ப்ளஸ் பண்ணோம்னா என்னாகும், -2. இது ரெண்டையும் வந்து ப்ளஸ் பண்ணோம்னா வந்து 3 வரும். அவ்வளோதான். ரெண்டையும் வந்து ப்ளஸ் பண்ணாவே வந்து போதும். இப்போ R3யை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், R3க்குரிய வேல்யூ வந்து ப்ளஸ் பண்ண போகிறோம். R3 வச்சுக்கிட்டு R2வில் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகேவா? R3க்கு வந்து என்ன பண்ணுவோம், R3யை வந்து ஒரே மாதிரி ஆக்கணும்னா வந்து R2 + R1 R2 + R1 R2 + R1னா வந்து 2வில் இது வந்து R2வில் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். 1 1 -1 இது ரெண்டு வந்து என்ன பார்க்க வந்து எப்படி இருக்கும், இது ரெண்டுமே வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா வந்து 0 ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறது இது ரெண்டையும் R2 - R3ன்னு போட்டோம்னா 1 1 -1 3 -2 3 0 0 0 அப்படின்ட்டு போடலாம். இதில் வந்து ரேங்க் வந்து = 2 இப்படியும் போட்டோன்னா, இல்லாட்டி வந்து R3யை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். R3 - R1 R3 - R1 R3 - R1 போடும்போது என்ன ஆன்சர் வருது, இந்த ஆன்சர் வந்து அப்படியே வருது. ஓகேவா? R3 - R2 R3 - R2 போடும்போது இந்த ஆன்சர் வந்து ஒரே சமுக்கு 2 வழியாக வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ரோவை வந்து எந்த ரோவை வந்து மைனஸ் பண்ணுறோன்னு நம்ம இஷ்டம் தான். நம்ம இஷ்டத்துக்கு வந்து பண்ணி லாஸ்ட்டில் வந்து ரேங்க் வந்து 2